உலகத்துல நமக்கு செய்யணும்னு நிறைய தோணும். இதை செஞ்சா நல்லா இருக்கும், அதை செஞ்சா நல்லா இருக்கும். ஊழியத்துல கூட அப்படிதான், இதை செஞ்சா நல்லா இருக்கும், அதை செஞ்சா நல்லா இருக்கும். ஆனா நான் என்ன சொல்றேன்னா, தேவனுடைய பார்வைக்கு எது செம்மையா இருக்கிறதோ அதை தெரிந்தெடுத்து செய்ய நாம் பழக வேண்டும். எஸ்ரால முதல் 4 வசனங்களை யாராவது ஒருவர் சத்தமா நம்ம வாசிப்போம். கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும்படி பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசுடைய 1ஆம் வருஷத்திலே கர்த்தர் பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசின் ஆவியை ஏவினதினாலே அவன் பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் பூமியின் ராஜ்யங்களை எல்லாம் எனக்கு தந்தருளி யூதாவில் உள்ள எருசலேமிலே தமக்கு ஆலயத்தை கட்டும்படி எனக்கு கட்டளையிட்டிருக்கிறார். அவருடைய ஜனங்கள் எல்லாரிலும் எவன் உங்களுக்குள் இருக்கிறானோ அவனோடே அவனுடைய தேவன் இருப்பாராக. அவன் யூதாவில் உள்ள எருசலேமுக்கு போய் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய ஆலயத்தை கட்ட கடவன். எருசலேமில் வாசம் பண்ணுகிற தேவனே தேவன். அந்த ஜனங்களின் மீதியாக இருக்கிறவன் எவ்விடத்தில் தங்கியிருக்கிறானோ அவ்விடத்து ஜனங்கள் எருசலேமில் உள்ள தேவனுடைய ஆலயத்துக்கு என்று அவனிடத்தில் உற்சாகமாய் காணிக்கை கொடுத்து அனுப்புகிறது மற்றி அவனுக்கு பொன் வெள்ளி முதலிய திரவியங்களையும் மிருக ஜீவன்களையும் கொடுத்து உதவி செய்ய வேண்டும் என்று பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேஸ் அறிவிக்கிறார் என்று தன் ராஜ்யம் எங்கும் எழுதி அனுப்பி விளம்பரம் பண்ணுவித்தான். ஆமென். கவனிங்க, எஸ்ரா 1-2 நாளாகமத்தினுடைய தொடர்ச்சி. 1-2 நாளாகமும் எஸ்ராவினால் எழுதப்பட்டது அப்படிங்கிறத போன கிளாஸ்ல நம்ம பார்த்தோம். அதனுடைய தொடர்ச்சியை தான் இந்த புஸ்தகத்தை நம்ம பார்க்கிறோம். அப்போ வேதத்துல ஒவ்வொரு புத்தகத்திற்கும் தொடர்ச்சி இருக்கிறது என்பதை நாம புரிந்து கொள்ள வேண்டும். வேதத்துல இருக்கிற புஸ்தகங்களுக்கு ஒன்றுக்கும் மற்ற ஒரு புத்தகத்துக்கு என்ன இருக்கு? ஒரு தொடர்ச்சி இருக்கிறது. ரட்சிப்பின் திட்டம் ஆதி ஆகமத்திலிருந்து அது தொடர்ந்து செயல்படுத்தப்படுகிறது. ரட்சிப்பின் திட்டத்திற்கு தேவன் என்ன செய்கிறார்? ஒரு வாக்கு தத்தத்தை கொடுக்கிறார். ஸ்திரீயின் வித்து அவர் என்ன செய்யறாரு? வாக்கு பண்ணுகிறார். அந்த வம்ச வரலாறு அட்டவணை மத்தேயு 1 நம்ம பார்க்கிறோம். இந்த மத்தேயு 1 நம்ம பார்க்கிறது தான் என்ன செய்யறோம்னா, ஆதி ஆகமத்திலிருந்து கடைசி வரைக்கும் என்ன செய்யறார் கர்த்தர்? அந்த வம்ச வரிசையை கர்த்தர் பாதுகாக்கிறார். ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்ப்போம். அப்ப வேதத்திற்கு ஒரு தொடர்ச்சி இருக்கிறது. நோவா நாட்கள்ல ஒரு பெரிய அழிவு வந்தாலும் அந்த வாக்கு தத்தத்தை தேவன் என்ன செய்கிறார்? நிறைவேற்றுகிறார், பாதுகாக்கிறார். அது நோவாவின் மூலமாய் அந்த வாக்கு தத்தம் பாதுகாக்கப்படுகிறது. அந்த ரட்சிப்பு திட்டம் நோவாவின் மூலமாய் அது பயணிக்கிறது. ஆதியாகமம் 12க்கு வரும்போது அந்த ரட்சிப்புக்கு ஆண்டவர் என்ன செய்யறார்னா, ஒரு குடும்பத்தை தெரிந்தெடுக்கிறார். ஆதியாகமம் 12ல அவர் என்ன செய்யறாரு? இந்த ரட்சிப்பின் திட்டத்தை நிறைவேற்றுகிறதற்கு ஆபிரகாம் என்ற ஒரு மனிதனை அழைத்து அவன் குடும்பத்தை தெரிந்தெடுக்கிறார். அந்த ரட்சிப்பை நிறைவேற்றுகிறதற்கு அவன் குடும்பத்தை அவர் என்ன செய்கிறார்னா, ஒரு ஜன கூட்டமாய் மாற்றுகிறார், ஒரு தேசமாய் என்ன செய்யறாரு? மாற்றுகிறார். யாத்திராமத்துக்கு வரும்போது அந்த குடும்பம் எகிப்து தேசத்தில் போய் அடிமைப்படுகிறது. அடிமைப்பட்ட அந்த ஜனத்தை அவர் என்ன செய்யறார்னா, பஸ்கா ஆட்டின் பலியின் மூலமாய் ஒரு மீட்பை கொடுக்கிறார். 10 வாதைகள் அனுப்புறாரு. 10வது வாதை அந்த பஸ்கா ஆட்டின் மூலமாக இந்த ஜனங்கள் பாதுகாக்கப்படுகிறார்கள். அது மாத்திரம் இல்ல, விடுவிக்கவும் படுகிறார்கள். அந்த வாதைக்கு அப்புறம் அந்த ராஜா என்ன செய்கிறான்? அவர்களை விடுவிக்கிறான். இது எல்லாவற்றிலும் சிலுவையின் மூலமா நமக்கு இந்த காரியங்கள் எல்லாம் நிறைவேறுகிறது. இயேசு கிறிஸ்து அடிக்கப்பட்ட பஸ்கா ஆட்டுக்குட்டியாக இருக்கிறார். அந்த ஒரு குடும்பம் போய் எகிப்துல அடிமைப்படுகிறது. அவர்களை விடுவிக்கிறாரு. அவர்களுக்கு ஆராதனையை நியமிக்கிறாரு. ஆசரிப்பு கூடாரத்தை நியமிக்கிறாரு. லேவியர் ஆகமத்துக்கு வரும்போது பரிசுத்தம் உள்ள தேவனை பாவியான மனிதன் எப்படி அணுக முடியும்? அப்ப ஒரு சில பலிகளை அவர்களுக்கு சொல்லுகிறார். இந்த பலிகளை எல்லாம் செலுத்தி நீ என் சமூகத்துல வரலாம், என்னை ஆராதிக்கலான்னு தேவனை என்ன செய்கிறார்? அவர்களுக்கு ஆராதிப்பதற்கு ஒரு வழியை ஏற்படுத்தி கொடுக்கிறார். என்னாகமத்தில் இந்த ஜனங்கள் அவிசுவாசத்தினாலும் கீழ்ப்படியாமையினாலும் பாவம் செய்கிறார்கள். அதனால அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய வாக்கு தத்தம், நிறைவேற வேண்டிய வாக்கு தத்தம் காலதாமதமாகிறது. உடனே அவங்க போக வேண்டிய அந்த கானான்ல திரும்ப அவங்க என்ன செய்யறாங்கன்னா, ஒரு 40 ஆண்டுகள் அவங்க என்ன செய்யறாங்க? வனாந்தரத்துல
சுற்றி திரிகிறதை பார்க்கிறோம். அப்போ கீழ்ப்படியாமை அவிசுவாசம் என்ன செய்யுதுன்னா வாக்கு தத்தங்களை தாமதப்படுத்துகிறது. ஒரு தலைமுறையை தாண்டிடுச்சு. உபாகமத்துக்கு வரும்போது அந்த பிரமாணத்தை திரும்பவும் மோசே நினைவுபடுத்துகிறார். அர்ப்பணிப்புல திரும்பவும் அர்ப்பணிப்பை புதுப்பிக்கிறார். திரும்ப இவங்களுக்கு ஒரு கீழ்ப்படிதலுக்குள்ள கொண்டு வரார். போக போகிற தேசத்துல கர்த்தர் சொன்னதை போல நீங்க வாழணும்னு சொல்லி அந்த புது தலைமுறைக்கு மோசே கட்டளை கொடுக்கிறார். யோசுவா என்ன செய்கிறான்? ஒரு கொஞ்ச காலம் ஒரு பார்சியலான ஒரு இலைப்பாறுதலுக்குள்ள அவங்க என்ன செய்கிறான்? வழி நடத்துகிறான். இது வரைக்கும் இவங்களுக்கு தேசம் இல்லை, அலைஞ்சு திரிகிறாங்க, அடிமைகளாக இருக்கிறாங்க, வனாந்திரத்துல சுத்துறாங்க. இவங்களுக்கு இப்போ தேவன் சொந்தமான ஒரு தேசத்தை கொடுத்திருக்கிறார். எதுக்கு அந்த தேசத்தை கொடுத்தாரு? கர்த்தரை ஆராதிக்கும்படியாக, அவருடைய ஜனமா இருக்கும்படியாக. அப்போ கர்த்தருடைய ஜனனா எதுன்னா அவருடைய வார்த்தையின்படி வாழ்றவங்க தான் கர்த்தருடைய ஜனங்கள். அது கர்த்தருடைய தேசம், கர்த்தர் கொடுத்த தேசம், அவருடைய ஜனங்கள் அவருடைய வார்த்தையின்படி வாழ வேண்டும், அவரை ஆராதிக்கணும், அவர் வார்த்தையின்படி அவரை ஆராதிக்கணும். அது அந்த ஜனங்கள் தவறும் போது ஆண்டவர் என்ன செய்யறார்? பஞ்சத்தை அனுமதிக்கிறாரு, சத்துருக்களை அனுமதிக்கிறாரு, படையெடுப்பை அனுமதிக்கிறாரு, சிறைபிடிக்கப்படுதல அனுமதிக்கிறாரு, சிறைகளாய் கொண்டு போகப்படுகிறதை அனுமதிக்கிறாரு. அந்நியர்கள் உள்ள வந்து இவங்க மேல யுத்தங்களை நடத்தும் போது இரட்சகர்களை ஏற்படுத்துகிறார். நியாயாதிபதிகள்ல நம்ம பார்க்கிறோம். நியாயாதிபதி நாட்கள்ல அப்புறம் சாமுவேலை கர்த்தர் எழுப்புகிறாரு. சாமுவேல் மூலமா கர்த்தர் நடத்துகிறார். அடுத்தது ராஜாக்கள் மூலமா என்ன செய்யறாரு? நியாயாதிபதிகள் வந்தாலும், ஆசாரியர்கள் வந்தாலும், தீர்க்கதரிசிகள் வந்தாலும், ராஜாக்கள் வந்தாலும் யாராலும் என்ன செய்ய முடியலன்னா முழுமையான ஒரு ரட்சிப்பை கொண்டு வர முடியல. எல்லாருமே ஒரு நிழலாட்டமா இருக்கிறாங்களே தவிர யாருமே இங்க முழுமையான ராஜாவும் இல்லை, முழுமையான நியாயாதிபதியும் இல்லை, முழுமையான ஆசாரியன் இல்லை. இவர்கள் எல்லாருடைய வாழ்க்கையும் இயேசு கிறிஸ்துவை அடையாளம் காட்டுகிறது. நியாயாதிபதிகள் வாழ்க்கை என்ன செய்யுது? அவங்க எழுப்புறாரு, அவங்க தற்காலிகமான ஒரு ரட்சிப்பை உண்டு பண்றாங்க. அப்ப அவங்க வாழ்க்கை எதை நமக்கு காட்டுது? இன்னும் முழுமையான ஒரு ரட்சகர் வரணும். ராஜாக்கள் வாழ்க்கை எதை காட்டுது? தாவீதே சிறப்பா அரசாண்டாலும் அவன் வாழ்க்கையிலும் தீமைகள் இருக்கு, பாவங்கள் இருக்கு. அப்ப அவன் வாழ்க்கை எதை காட்டுது? முழுமையான ஒரு ராஜா வர வேண்டி இருக்கிறது. தீர்க்கதரிசிகள் வாழ்க்கை எதை காட்டுகிறது? முழுமையான ஒரு தீர்க்கதரிசி வர வேண்டி இருக்கு. ஆசாரியர்களுடைய வாழ்க்கை எதை காட்டுது? அவங்களுடைய பாவத்துக்காகவும் ஜனத்துடைய பாவத்துக்காகவும் ஒரு பிளங்கை பலியிட்டு உள்ள போறாங்க. இன்னும் மேன்மையான ஒரு ஆசாரியன் நமக்கு தேவைப்படுகிறார். அப்போ இந்த பழைய ஏற்பாடு முழுவதும் இயேசு கிறிஸ்து என்கிற அந்த ஒரே இரட்சகரை அடையாளம் காட்டுகிறது. இதுவரை புரிஞ்சவங்க ராமின்னு சொல்லுங்க. 2 நாளாகம வரைக்கும் இதுதான் நம்ம பார்த்துருக்குறோம். ஜனங்கள் பாவம் செய்யும் போது நிறைய பிரச்சனைகளை கர்த்தர் அனுமதிச்சான்னு அவங்களுக்கு சொன்னேன். கடைசியில 70 ஆண்டுகள் சிறையிருப்பையும் அவர்களுக்கு அறிவிக்கிறார். அதுவும் நிறைவேறுகிறது. 2 நாளாகம முடிஞ்சு இப்ப நம்ம வந்து எஸ்ராவுக்குள்ள வரும்போது அதை தான் முதல் 4 வசனங்களை நம்ம வாசிக்கிறோம். இப்போ கோரேஸ் என்கிற ஒரு ராஜா வருகிறான். இதுக்கு பின்னாடி நிறைய சரித்திரங்கள்லாம் நடக்குது. பாபிலோனியர்களை பெருசியர்கள் மேற்கொண்டு, ஏன்னா 2 நாளாகம முடியும் போது நம்ம என்ன பார்த்தோம்? யூதர்களை பாபிலோனியர்கள் சிறைப்படுத்தி கொண்டு போனாங்க. கரெக்டா? இப்போ கோரேஸ் என்கிற ஒரு ராஜாவை குறித்து எஸ்ரால வாசிக்கிறோம். இந்த கோரேஸ் யாருன்னா பெர்சியாவின் ராஜா. அப்ப நீங்க தானியல்ல நீங்க போய் பார்த்தீங்கன்னா பாபிலோன் ராஜாவை பெர்சியா ராஜாக்கள் முறியடித்து பெர்சியர்கள் இப்போ ஆளுகை செய்ய ஆரம்பிக்கிறார்கள். அப்போ ராஜ்யமே மாறுகிறது. முதல்ல அசீரியா பழக்குது, இஸ்ரவேலை அசீரியா கையில ஆண்டவர் ஒப்பு கொடுக்கிறார். அதுக்கப்புறம் ஒரு காலம் வருது, பாபிலோன் பழக்கிறது, பாபிலோன் கையில யூதர்களை ஒப்பு கொடுக்கிறார். அதுக்கப்புறம் கர்த்தர் தான் இன்னொன்னையும் சொல்றாரு, பாபிலோனை நியாயம் தீர்ப்பேங்கிறாரு. அதை யாரை கொண்டு நியாயம் தீர்க்கிறார்னா பெரிசியர்களை கொண்டு நியாயம் தீர்க்கிறார். அப்போ பாபிலோனியர்களை கர்த்தர் என்ன செய்யறாருன்னா பெரிசியர்கள் கையில் ஒப்பு கொடுக்கிறார், கோரேஸ் கையில ஒப்பு கொடுக்கிறாரு. இந்த கோரேஸ் எழும்பி வரும்போது கர்த்தர் கோரேஸோடு பேசுகிறார். அவனுடைய ஆவிக்குள்ள ஒரு ஏவுதலை கொடுக்கிறார். அதை தான் நம்ம 4 வசனங்களை வாசித்தோம். என்ன ஏவுதலை? இந்த சிறைபிடிக்கப்பட்ட யூதர்களை திருப்பி
அனுப்பணும். இடிக்கப்பட்ட தேவாலயத்தை திரும்பவும் கட்ட வேண்டும். பரலோகத்தின் தேவனானவர் இதுக்கு எனக்கு கட்டளை கொடுத்திருக்கிறார் அப்படின்னு இன்னும் ஒரு கட்டளை என்ன செய்கிறான், கொடுக்கிறதை நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த எஸ்ரா புஸ்தகத்திற்கு அறிமுகம் என்னன்னா, பாபிலோன் சிறையிருப்பிலிருந்து ஜனங்கள் திரும்பி வந்து எருசலேம் தேவாலயத்தை கட்டுகிறார்கள். எஸ்ரா புஸ்தகத்தின் அறிமுகம். ஜனங்கள் பாவம் செய்தபடியினால கர்த்தர் இவர்களை பாபிலோனுக்கு சிறைகளாக அனுப்புகிறார். அவர் அறிவித்த இருந்தபடி 70 ஆண்டுகள் சிறையிருப்பு முடிந்த உடனே கர்த்தர் என்ன செய்கிறார், இவர்களை திரும்பவும் எருசலேமுக்கு கொண்டு வருகிறார். சிறைப்பட்டு போனவர்கள் 70 ஆண்டுகள் கழித்து தங்களுடைய சொந்த தேசத்திற்கு வந்து எருசலேம் தேவாலயத்தை கட்டுகிறார்கள். எரேமியா தீர்க்கதரிசி மூலமாய் சொல்லப்பட்டதை போல 70 ஆண்டுகள் இந்த ஜனங்கள் சிறையிருப்பில் இருந்தார்கள். இந்த புஸ்தகம் நமக்கு என்ன சொல்லுதுன்னா, தேவன் மீட்டெடுப்பதில், தமது ஜனத்தை மீட்டெடுப்பதில் எவ்வளவு உண்மை உள்ளவராய் இருக்கிறார் என்பதை இந்த புஸ்தகம் காட்டுகிறது. கிமு 515 இந்த 2வது தேவனுடைய ஆலயம் கட்டப்பட்டது. புஸ்தகம் இன்னொன்னு நமக்கு சொல்லுது, தேவன் இஸ்ரவேலை மாத்திரமல்ல எல்லா தேசங்களையும் ஆளுகை செய்கிறவர். எல்லா ராஜ்யங்களையும் ஆளுகை செய்கிறாரு. எல்லா ராஜாக்களையும் அவர் ஆளுகை செய்கிறார். அந்நிய ராஜாவா இருந்தாலும் ஒரு ராஜாவுக்கு அவர் கட்டளை கொடுக்கும் போது அந்த ராஜா அதை நிறைவேற்றுகிறார். பெர்சியா ராஜா ஒரு அந்நிய ராஜாவா இருக்கிறான். தேவன் அவனுக்கு ஒரு கட்டளை கொடுக்கும்போது அவன் என்ன செய்யறான், அந்த கட்டளையை நிறைவேற்றுகிறதை நாம பார்க்கிறோம். எழுதியவர் எஸ்ரா 7ஆம் அதிகாரம் 28 கர்த்தருடைய கரம் என்மேல் இருந்ததினால் நான், இப்படிப்பட்ட வார்த்தைகள் எல்லாம் பயன்படுத்துகிறார். என்மேல், நான் அப்படின்லாம் பயன்படுத்துறது நம்ம என்ன அறிந்து கொள்கிறோம், இந்த புஸ்தகத்தை எழுதியவர் எஸ்ரா என்று நம்ம அறிந்து கொள்கிறோம். இதுல இருக்கிற சம்பவங்கள் நடைபெற்ற காலம் கிமு 538 முதல் 458 வரை. கிமு 538 முதல் 458 வரை. இந்த புஸ்தகத்தை நம்ம புரிந்து கொள்ளுகிறதற்கு ஒரு 3 வசனங்களை நம்ம வாசிக்கலாம். முதல்ல திறவுகோல் வசனம் வாசிப்போம். நம்ம வழக்கமா ஒரு திறவுகோல் வசனம் வாசிப்போம். இந்த புக்ல நம்ம ஒரு 2-3 வசனங்களை வாசிக்க வேண்டி இருக்கிறது. முதல் வசனம் 7ஆம் அதிகாரம் 10வது வசனம். கர்த்தருடைய வேதத்தை ஆராயவும் அதன்படி செய்யவும் இஸ்ரவேலிலே கட்டளைகளையும் நீதி நியாயங்களையும் உபதேசிக்கவும் எஸ்ரா தன் இருதயத்தை பக்குவப்படுத்தியுள்ளார். ஆமென். 1ஆம் அதிகாரம் 1வது வசனம். கர்த்தர் பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசின் ஆவியை ஏவினதினாலே. அது 2வது வசனம். 3வது வசனம் 3ஆம் அதிகாரம் 11வது வசனத்துல ஒரு வார்த்தை இருக்கிறது. கர்த்தர் நல்லவர், இஸ்ரவேலின் மேல் அவருடைய கிருபை என்றும் உள்ளது. இந்த 3 வசனங்களுமே இந்த புஸ்தகத்துல ரொம்ப முக்கியமான வசனங்கள், கருப்பொருளான வசனங்கள். இந்த 3 வசனங்களுமே நமக்கு ரொம்ப முக்கியம். இதன் அடிப்படையில தான் இந்த புஸ்தகம் செயல்படுகிறது. ஏன்னா எஸ்ராவுடைய வேத அறிவு இங்க தேவைப்படுது. இன்னொன்னு பெர்சியா ராஜாவுக்கு தேவன் கொடுத்த கட்டளை அங்க வேலை செய்கிறது. 3வது இஸ்ரவேலின் மேல் தேவன் கிருபை உள்ளவராக இருக்கிறார். இந்த 3மே இந்த புஸ்தகத்திற்கு ஒரு திறவுகோல் வசனங்களாக இருக்கிறது. எச்சரிப்பின் வசனம் நிறைய இருக்கு. ஒன்னு வாசிக்கலாம். 9ஆம் அதிகாரம் 6வது வசனத்துல, என் தேவனே, நான் என் முகத்தை என் தேவனாகிய உமக்கு முன்பாக ஏறெடுக்க வெட்கி கலங்குகிறேன். எங்கள் அக்கிரமங்கள் எங்கள் தலைக்கு மேலாக பெருகிற்று, எங்கள் குற்றம் வானவரியந்தம் மலர்ந்து போயிற்று. 3வது வாக்குத்தத்த வசனம். அதுல முக்கியமான வாக்குத்தத்தம் 8ஆம் அதிகாரம் 22வது வசனம். அதுல அவர் சொல்றாரு, எங்கள் தேவனுடைய கரம் தம்மை தேடுகிறவர்கள் எல்லார் மேலும் அவர்களுக்கு ஏற்கனவே நம்ம சொல்லி இருக்கிறவைகளோட தான் இதை பொருந்தி வரும். இருந்தாலும் நம்ம பார்ப்போம். இயேசு என்பது இந்த புஸ்தகத்துல எஸ்ராவில் எப்படி நிழலாட்டமா இருக்கிறார். நிழலாட்டம்னா
ஒரு நபருடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு இடத்துல பொருந்தி வரும், இல்லைன்னா ஒரு சம்பவத்துல ஏதோ ஒரு விதத்தில் இது பொருந்தி வருகிறதா இருக்கிறது. எஸ்ராவில் இயேசு. ஒண்ணு, தேவாலயம் மறுபடியும் கட்டி எழுப்பப்படுதல். தேவாலயம் மறுபடியும் கட்டி எழுப்பப்படுதல். கிறிஸ்து உண்மையான தேவாலயமாய் இருக்கிறார். அவரை சிலுவையில அறையறாங்க, அடக்கம் பண்றாங்க, அவர் திரும்பவும் உயிரோடு வருகிறார். அப்போ இந்த எஸ்ரா புஸ்தகத்துல இயேசுவை நாம் எப்படி அடையாளம் காண முடியுதுன்னா, தேவாலயம் மறுபடியும் கட்டி எழுப்பப்படுதல். இயேசுவே அதை தான் சொன்னாரு, இந்த தேவாலயத்தை நீங்க இடிங்க, 3 நாள் இதை நான் என்ன செய்யறேன் நான். அது கரெக்டா எங்க பொருந்ததுன்னா எஸ்ரா புஸ்தகத்துல நமக்கு சரியாய் பொருந்துகிறதை நாம பார்க்கிறோம். எஸ்ரா புஸ்தகத்துல தேவாலயத்துல என்ன நடக்குது? ஆராதனைகள், பலிகள் மீட்டெடுக்கப்படுகிறது. தேவ மகிமை திரும்பவும் ஜனங்கள் மத்தியில் வருகிறது. தேவ மகிமை வெளியில போச்சுங்கிறத பார்க்கிறோம். தேவ மகிமை திரும்பவும் வந்துச்சுங்கிறத நேரடியா இங்க எழுதப்படல. ஏன்னா சாலமோன் சம்பவத்துல அவர் தேவாலயத்தை கட்டி முடிச்சு ஜெபிச்சு முடிக்கும் போது அந்த ஜெபத்துக்கு பதிலா அவர் என்ன செய்யறாருன்னா அக்கினி வந்து பலிகளை பட்சிக்கிறது. தேவனுடைய மகிமை என்ன செய்யுது? தேவாலயத்தை மூடுது. ஆனா இந்த அதிகாரத்துல நீங்க இந்த புக்ல படிக்கும் போது தேவனுடைய மகிமை மூடுச்சுன்னா நீங்க என்ன செய்ய முடியாது? வாசிக்க முடியாது. ஆனா ஆகாய் 2:9 என்ன சொல்லுதுன்னா, முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கிறோம், பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாய் இருக்கும். அப்ப இப்படிப்பட்ட வாக்கு தத்தங்கள், அது மாத்திரம் இல்ல, அங்க தொடர்ந்து நடக்கிற ஊழியங்கள், ஆராதனைகள் எல்லாவற்றையும் வைத்து நாம பார்க்கும்போது அங்க திரும்பவும் தேவ பிரசன்னம் அங்கு வருகிறதை நாம பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறார். அவர் ஒரே பலியாக இருக்கிறார். தேவனும் ஜனங்களும் சந்திக்கும் இடமாக இருக்கிறார். 2வது, செருபாபேல் வாழ்க்கையில இயேசு ஒரு அடையாளமாய் இருக்கிறாரு. செருபாபேல் சிறையிருப்பில் இருந்த ஜனங்களை, ஒரு 50,000 ஜனங்களை அவன் என்ன செய்யறான்? வழி நடத்தி கொண்டு வருகிறான். இயேசுவே உண்மையான மீட்பராக இருக்கிறார். இவர் பாவத்தின் அடிமைத்தளத்தில் இருக்கிற நம்மை இவர் மீட்டெடுக்கிறார். ஒரு ஆமீன் சொல்லுங்க பாப்போம். இன்னொன்னு செருபாபேல் வாழ்க்கையில நீங்க பார்க்கணும். மத்தேயு 1:12 செருபாபேல் எதுல வரார்னா தாவீதின் வம்ச வரலாற்றில் வருகிறார். தாவீதுக்கு ஆண்டவர் ஒரு வாக்கு தத்தம் கொடுத்தார். உனக்காக எப்பொழுதும் ஒரு சிங்காசனம் என்ன செய்யப்பட்டிருக்கும்? வைக்கப்பட்டிருக்கும். அந்த வரிசையில செருபாபேல் வருகிறாரு. வந்து இஸ்ரவேல் யூத ஜனங்களை வழி நடத்துகிறதை நாம பார்க்கிறோம். சிறையிருப்பிலும் பாருங்க, தேவன் என்ன செய்யறார்னா தாவீதின் வம்சத்தை அவர் பாதுகாக்கிறவர், வாக்கு தத்தத்தை அவர் பாதுகாக்கிறவர். 3வது, எஸ்ரா புஸ்தகத்தில் இயேசு கிறிஸ்து. எஸ்ராவை நாம பார்த்தோம், அவன் அருமையான ஒரு போதகனாக இருக்கிறதை நாம பார்க்கிறோம். இயேசுவே முழுமையான போதகராக இருக்கிறார். எஸ்ரா ஒரு போதகர், இயேசு கிறிஸ்து முழுமையான ஒரு போதகர். எஸ்ராவுக்கும் இயேசுவுக்கும் என்ன வித்தியாசம் பாருங்க. எஸ்ரா வேதத்தை ஆராய்கிறான், அந்த வேதத்தின்படி வாழ்றான், மற்றவர்களுக்கு உபதேசிக்கிறான், வேதத்தின் மூலமாய் ஒரு எழுப்புதலையும் கொண்டு வரான். இயேசு கிறிஸ்து எப்படி இருக்கிறார்னா, இவர் முழுமையான போதகராக இருக்கிறார். இவரே ஜீவனுள்ள வார்த்தையாக இருக்கிறார். இவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்னா, வேத வாக்கியங்கள் எல்லாம் நிறைவேற்றி ஒரு புதிய பிரமாணத்தை கொண்டு வருகிறவராக இருக்கிறார். எஸ்ரா வந்து அந்த பிரமாணத்தை படிச்சு ஜனங்களுக்கு போதிச்சு ஒரு எழுப்புதலை கொண்டு வர்றான். இயேசு கிறிஸ்து எப்படி இருக்கிறார்னா, இவரே வார்த்தையாக இருக்கிறார். இவரே ஜீவனுள்ள வார்த்தையா இருக்கிறாரு. இவர் பிரமாணங்கள் எல்லாம் நிறைவேற்றி, பழைய ஏற்பாடை நிறைவேற்றி ஒரு புதிய உடன்படிக்கையை உருவாக்குகிறவராக இருக்கிறார். அப்போ எஸ்ரா வந்து நிறைவேற்றுகிறவன், இயேசு கிறிஸ்து வந்து பிரமாணத்தை உருவாக்குகிறவன். 4வது, ஜனங்கள் சிறையிருப்பிலிருந்து சொந்த தேசம் திரும்புதல். இந்த புஸ்தகத்துல என்ன பார்க்கிறோம்? ஜனங்கள் சிறையிருப்பில் இருந்து அவங்களுக்குன்னு தேவன் கொடுத்த சொந்தமான தேசத்துக்கு என்ன செய்யறாங்க? வராங்க. இங்க இயேசு எப்படி வெளிப்படுகிறார்னா, கிறிஸ்துவில் நாம் என்ன செய்யப்படுகிறோம்னா தேவனிடத்தில் சேர்க்கப்படுகிறோம். புரியுதா?
அவங்க அவங்க சொந்த தேசத்துக்கு வந்தாங்க. நாம என்ன செய்யப்படுகிறோம்னா நம்முடைய உண்மையான தேவனிடத்தில் சேர்க்கப்படுகிறோம். நாம் எங்க வந்து சேரணுமோ இந்த இயேசுவின் மூலமாக அங்க வந்து சேர்ந்திருக்கிறோம். இதுவரைக்கும் உண்மையான தேவனை நம்ம அறியல, ஜீவனுள்ள தேவனை அறியல. இயேசு கிறிஸ்து அதுக்கு வழியை ஏற்படுத்தி இப்ப இயேசுவின் மூலமாய் நாம் உண்மையான தேவனிடத்தில், ஜீவனுள்ள தேவனிடத்தில் நாம சேர்க்கப்பட்டிருக்கிறோம். ஐந்தாவது, ஆலய கட்டுமானத்தை ஜனங்கள் எதிர்த்தார்கள். ஆலய கட்டுமானத்தை ஜனங்கள் எதிர்த்தார்கள். இது எதுக்கு அடையாளமா இருக்குன்னா, கிறிஸ்து புறக்கணிக்கப்படுதல். எல்லா இடத்திலையுமே பாருங்க, தேவ பணிக்கு ஒரு தடை, ஒரு எதிர்ப்பு, அதுக்கு எதிராக செயல்படுகிற ஜனங்கள், தூஷிக்கிற ஜனங்கள், போராடுகிற ஜனங்களை என்ன செய்ய முடியுது, நாம பார்க்க முடியுது. சுவிசேஷமே அப்படிதான். சுவிசேஷத்துக்கு என்னன்னா, நம்ம என்ன எதிர்பார்க்கிறோம், எல்லாம் சாதகமா இருக்கணும். நம்ம எல்லா கவர்மெண்ட் என்ன செய்யணும், நமக்கு சாதகமா இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இந்த சுவிசேஷம் ஆரம்பிச்சதுல இருந்து எந்த கவர்மெண்ட்டும் சுவிசேஷத்துக்கு சாதகமாவே இல்லை. இந்த சுவிசேஷமே இங்கதான் வளர்ந்துச்சுன்னா, எதிர்த்து நிற்கிற இடத்துலதான் சுவிசேஷம் வளர்ந்துச்சு. இயேசு கிறிஸ்துவின் நாட்கள்ல அவர்கள் ரோமர்களுக்கு அடிமையா இருக்கிறாங்க. அப்போஸ்தல நடவடிக்கைகள்ல சபைக்கு யூதர்கள் என்ன செய்யறாங்க, எதிர்த்து நிற்கிறாங்க. போகிற இடங்களிலெல்லாம் இந்த சுவிசேஷம் எதிர்க்கப்படுகிறது. பைபிள்ல பாருங்க, சரித்திரத்தை எடுத்து பாருங்க, எங்கேயுமே ஜனங்க என்ன செய்யல, சுவிசேஷத்திற்கு சாதகமான சூழ்நிலைன்னு எங்கேயுமே இல்லை. ஆனா சாதகம் இல்லாத இடத்துலதான் சுவிசேஷம் வளர்ந்தது. அது உலகம் எங்கும் பரம்பி பலன் கொடுத்தது. ஒரு ஆமீன் சொல்லுங்க. இந்த புஸ்தகத்திற்கு ஒரு முடிவுரை. இந்த புஸ்தகம் எப்படி முடியுதுன்னு நீங்க வாசித்திருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஒரு பெரிய அற்புதத்தோடு இந்த புஸ்தகம் முடியல. ஒரு பெரிய யுத்தம் நடந்து ஒரு ஜெயத்துல இந்த புஸ்தகம் என்ன செய்யல, முடியல. இல்லைன்னா ஒரு பெரிய ஒரு மாற்றம், ஒரு நிகழ்வோடலாம் இந்த புஸ்தகம் முடியல. எஸ்ரா ஜெபிக்கிறாரு, ஜனங்கள் என்ன செய்யறாங்கன்னா அவனிடத்துல வருகிறார்கள். எதுல இங்க முடியுதுன்னா, ஒரு மனம் திரும்புதலில் இந்த புஸ்தகம் முடியுது. பெரிய அற்புதங்கள் அடையாளத்துல எல்லாம் முடியல. இந்த புஸ்தகம் எப்படி முடியுதுன்னா, எங்களை நாங்கள் திருத்திக் கொள்ளுகிறோம், நாங்கள் சரி செய்ய வேண்டிய காரியங்களை நாங்கள் சரி செய்து கொள்கிறோம். ஏன் அதை அப்படி முடிக்கிறாங்கன்னா, மனம் திரும்புதல் அப்படிங்கிற அந்த ப்ராசஸ் வந்து உடனே நடக்கிற காரியங்கள, அது தொடர்ந்து செயல்பட வேண்டிய ஒரு விஷயம். அதை நாங்கள் செயல்படுத்துகிறோம் என்று சொல்லி அந்த ஜனங்கள் அறிக்கை செய்கிறார்கள். இப்படிதான் இந்த புஸ்தகம் என்ன செய்யுது, முடிகிறது. அப்ப இந்த புக்கை எப்படி முடியுதுன்னா, பாவங்கள் அறிக்கை செய்யப்பட்டு தீர்க்கமான தீர்மானங்கள் எடுக்கப்பட்டு ஜனங்கள் தங்களை கீழ்ப்படிதலுக்கு ஒப்பு கொடுக்கிறார்கள். கட்டடம் திரும்பவும் ஆலயமாக கட்டப்படலாம், பலிபீடம் புதுப்பிக்கப்படலாம். ஆனால் ஜனங்களின் இருதயம் தொடர்ந்து தேவனுக்குள் காக்கப்பட வேண்டும். இல்லைன்னா கட்டடமும் ஆராதனையும் வீண். இங்க விஷயம் என்னன்னா, இருதயத்தில் வருகிற மாற்றம் உண்டாக வேண்டும். ஆராதனை முக்கியமா? முக்கியம். கட்டடம் முக்கியமா? முக்கியம். ஆனா கட்டடத்தையும் ஆராதனையும் வச்சுக்கிட்டு ஒண்ணும் செய்ய முடியாது. ஜனங்களுடைய இருதயத்தில் என்ன வரணும், மாற்றம் வர வேண்டும். சிறையிருப்புல இருந்து திரும்பி வந்து பலிபீடத்தை கட்டினாங்க, ஆலயத்தை கட்டினாங்க. ஆனா வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா அந்நிய ஜனங்களோடு சம்பந்தம் கலந்தார்கள். எதுக்கு இவங்களை திரட்டி விட்டாரு தேசத்தை விட்டு? உடன்படிக்கையில் உண்மையா இல்லைன்னா திரட்டி விட்டாரு. திரும்பவும் அந்த ஜனங்கள் எதுக்குள்ளதான் போறாங்க? எதனால இவங்க திரட்டப்பட்டாங்க, அதுக்குள்ளேதான் திரும்ப போறாங்க. அப்போ ஆராதனை வச்சுக்கிட்டும் ஒண்ணும் செய்ய முடியாது, ஆலயத்தை வச்சுக்கிட்டும் ஒண்ணும் செய்ய முடியாது. இருதயத்தில் மாற்றங்கள் வர வேண்டும். இது வரைக்கும் புரிஞ்சவங்க வராமன்னு சொல்லுங்க. எஸ்ராவுல தேவன் எப்படி செயல்படுகிறார்? வாக்கு தத்தங்களை காக்கிறார், ராஜாக்களுடைய இருதயத்தை மாற்றுகிறார். பாவத்தினால ஏற்பட்ட எல்லா சீரழிவுகளையும் அவர் சீர்படுத்துகிறார். மீட்புக்கு பிறகு பரிசுத்தத்தை எதிர்பார்க்கிறார். எழுப்புதலுக்கு அவர் வேதத்தை பயன்படுத்துகிறார். இப்படிதான் தேவன் என்ன செய்கிறார், இந்த புஸ்தகத்துல
வெளிப்படுகிறார். புஸ்தகத்தை படிக்கும்போது இந்த கேள்விகள் எல்லாம் நம்ம கேட்டோம்னா இந்த புஸ்தகத்தை இன்னும் சிறப்பாய் புரிந்து கொள்ளுகிறதற்கு நமக்கு ஏதுவாக இருக்கும். இது இன்றைக்கு நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பயனுள்ளதாக இருக்கும். முதல் கேள்வி, நான் இழந்து போனவைகளில் எவைகளை எல்லாம் தேவன் திரும்பவும் மீட்டெடுத்திருக்கிறார்? நான் இழந்து போனவைகளில் எவைகளை எல்லாம் தேவன் திரும்பவும் மீட்டெடுத்திருக்கிறார்? இந்த புக்கை படிக்கும்போது உங்களுக்கு நீங்க இப்படி யோசிக்கணும். அங்க அந்த ஜனங்கள் இழந்து போன தேசம் அவர்களுக்கு திருப்பி கொடுக்கப்படுகிறது, இழந்து போன ஆராதனை மீட்டெடுக்கப்படுகிறது, இழந்து போன தேவாலயம் அவர்களுக்கு மீட்டெடுக்கப்படுகிறது. நாம இதை வாசிக்கும் போது நம்ம என்ன கேட்கணும்னா, நான் இழந்து போனதில் எதெல்லாம் இவர் எனக்கு மீட்டெடுத்திருக்கிறார்? இரண்டாவது, தேவன் என்னை மீட்டெடுத்த பிறகு நான் அவரில் வளர்கிறேனா அல்லது உலகத்தோடு ஒத்து போகிறேனா? தேவன் நம்மை மீட்டெடுக்கிறாரு, முதல்ல ரட்சித்த மீட்டெடுத்தாரு, அதுக்கப்புறம் ஒரு சில விஷயங்கள பின்மாற்றங்கள்ல போகும்போது நம்மை மீட்டெடுக்கிறாரு. அவர் தொடர்ந்து செயல்பட்டுக்கிட்டே தான் இருக்காரு. அவர் மீட்டெடுத்ததுக்கு அப்புறம் நான் அவரில் வளர்கிறேனா அல்லது உலகத்தோடு ஒத்து போகிறேனா? அப்ப அவர் மீட்டெடுக்கிறார்னா எதுக்கு மீட்டெடுக்கிறார்னா அவருடைய உறவில் நாம் வளரும்படியாக நம்மை மீட்டெடுக்கிறார். புரிஞ்சவங்க ராமன் சொல்லுங்க பாப்போம். மூணாவது கேள்வி, என் வாழ்க்கை தேவனை ஆராதிப்பதில் அல்லது தேவனை தேடுவதை மையப்படுத்தி இருக்கிறதா? என்னுடைய வாழ்க்கை தேவனை ஆராதிப்பதை அல்லது தேவனை தேடுவதை மையமாக கொண்டுள்ளதா? தேவனை தேடுறதா நான் மையப்படுத்துறேனா? நாலாவது, எஸ்ராவுடைய வாழ்க்கையிலிருந்து கேள்வி, எஸ்ராவை போன்று வேதத்தை ஆராயவும் கை கொள்ளவும் அதை மற்றவர்களுக்கு போதிக்கவும் என் இருதயத்தை நான் பக்குவப்படுத்தி இருக்கிறேனா? எஸ்ராவை போன்று வேதத்தை ஆராயவும் கை கொள்ளவும் உபதேசிக்கவும் என் இருதயத்தை நான் பக்குவப்படுத்தி இருக்கிறேனா? நான் ஏற்கனவே சொன்னபடி இந்த உலகத்துல நமக்கு செய்யணும்னு நிறைய தோணும். இதை செஞ்சா நல்லா இருக்கும், அதை செஞ்சா நல்லா இருக்கும். ஊழியத்துல கூட அப்படிதான், இதை செஞ்சா நல்லா இருக்கும், அதை செஞ்சா நல்லா இருக்கும். ஆனா நான் என்ன சொல்றேன்னா, தேவனுடைய பார்வைக்கு எது செம்மையா இருக்கிறதோ அதை தெரிந்தெடுத்து செய்ய நாம் பழக வேண்டும். எல்லாம் நல்லா தான் இருக்கு நம்முடைய பார்வைக்கு, மற்றவங்களாம் செய்யறாங்க நம்மளும் செய்யலாமே அப்படின்னு நமக்கு தோணும். இது மனித இயல்பு. ஆனா நம்ம செலெக்ஷன் எதன் அடிப்படையில் இருக்கணும்னா, தேவனுடைய பார்வைக்கு செம்மையா இருக்குமா, இதை நான் செஞ்சா இந்த காரியம் நிலைத்திருக்குமா, இது 4 பேருக்கு பிரயோஜனமா இருக்குமா, அப்படிப்பட்ட காரியங்களில் நம்முடைய இருதயத்தை நாம் பக்குவப்படுத்த வேண்டும். ஐந்தாவது, கால தாமதங்களினால் கர்த்தருடைய பணியை செய்வதில் நான் சோர்ந்து போகிறேனா? காலங்கள் தாமதிப்பதனால கர்த்தருடைய பணியை செய்வதில் நான் சோர்ந்து போகிறேனா? யூதர்கள் திரும்ப அந்த தேவாலயத்தை கட்டி முடிக்க கூடாதபடி சத்துருக்கள் அவங்களை சோர்ந்து போக பண்றாங்க. கிட்டத்தட்ட 16 ஆண்டுகள் தேவாலயம் கட்டுகிற பணி தடைபடுகிறது. நமக்கு என்ன கேள்வினா, கால தாமதங்களினால் கர்த்தருடைய பணியை செய்வதில் சோர்ந்து போகிறேனா? ஆறாவது கேள்வி, எஸ்ரா என்ன செய்யறாருன்னா, ஜனங்களுடைய பாவத்திற்காக, தான் செய்யாத பாவத்திற்காக மனஸ்தாபப்படுகிறார். நமக்கு என்ன கேள்வினா, என்னுடைய பாவங்களை குறித்து நான் மனஸ்தாபப்படுகிறேனா? என்னுடைய பாவங்களை குறித்து நான் மனஸ்தாபப்படுகிறேனா? இயேசு கிறிஸ்து என்ன தெரியுமா சொல்றாரு? துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். இது என்ன துயரம்னா, நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையை நினைத்து உண்டாகிற ஒரு துயரம். நம்மளை பரிசுத்தப்படுத்துறதுக்கு இயேசு எவ்வளவு பாடுபட்டாரு. இதையெல்லாம் தாண்டி திரும்பவும் நாம ஆண்டவரை துக்கப்படுத்துற ஒரு நிலையில இருந்தோம்னா அதை குறிச்சு உண்டாகிற துயரத்தை தான் இயேசு பேசுறார். துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள்.
அப்ப பாவத்தை குறிச்ச ஒரு துயரம், ஒரு மனஸ்தாபம் நமக்கு என்னால இருக்கணும். கர்த்தருக்குள்ள ரட்சிப்புல களி கூறுறோம், நல்லது, அதெல்லாம் சரிதான். ஆனா எதுல இருந்து ரட்சித்தாரோ அதையே நாம திரும்ப செய்யும் போது, அதாவது எதுல இருந்து நம்மளை ரட்சித்து கொண்டு வந்தாரோ அதை திரும்ப செய்யும் போது பின்மாற்றம்னு சொல்றோம். ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி செய்யாத ஒரு பாவத்தை இன்னைக்கு செஞ்சு அது என்னது? என்னைக்கா யோசித்து பார்த்திருக்கீங்களா? ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி ஒரு பாவத்தில் இருந்தோம், அதுல இருந்து ரட்சித்து கொண்டு வந்தார், சந்தோஷம், அதை ரட்சிப்புன்றோம். அதை திரும்ப போய் செஞ்சா பின்மாற்றோங்கிறோம். இதுவரைக்கும் செய்யாத ஒரு பாவத்தை போய் செய்யும் போது அது என்னன்னு சொல்றது? அதான் துணிகரம். இது துணிகரமான பாவம், உடன்படிக்கையை உடைக்கிறது, தேவனுக்கு எதிராக செயல்படுறது, தேவனுக்கு எதிராக கலகம் பண்றது. இப்படிப்பட்ட காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்குன்னா கட்டாயம் நாம் அதற்காக துக்கப்பட வேண்டும். ஆவிக்குரிய துக்கம்னு வேதம் சொல்லுது. என்னுடைய பாவங்களை குறித்து நான் மனஸ்தாபப்படுகிறேனா? 7வது, அந்த மனஸ்தாபங்கிறது கடைசியில் அது என்ன எதுல வந்துடணும்னா ஒரு குற்ற மனசாட்சியிலிருந்து வெளியில வந்துடணும். அதாவது மனஸ்தாபப்படுறதுங்கிறதுக்கு அர்த்தம் என்னன்னா கடைசி வரைக்கும் அதுல என்ன செஞ்சிடக்கூடாது. அதுக்காக நம்ம வருத்தப்பட்டு இனி அந்த லைனுக்கு நான் போறது இல்லைன்னு ஒரு தீர்மானத்தோட என்ன செஞ்சிடணும்? ஒரு குற்றம் இல்லாத ஒரு மனசாட்சி நிலைக்கு நாம வரணும். 7வது, தேவன் தொடர்ந்து என் வாழ்க்கையில் செயல்பட்டும் என்னை நான் திருத்திக் கொள்ளாமல் இருக்கும் காரியம் என்ன? யூதர்கள் வாழ்க்கையில கர்த்தர் தொடர்ந்து செயல்பட்டுக்கிட்டே இருக்காரு. ஆனா அவர்கள் திருந்தாத பகுதிகள் இருக்கிறது. சிறையிருப்புல இருந்து திரும்பி வந்ததுக்கு அப்புறமும் அந்நிய புத்தர்களோடு அவங்க என்ன செய்யறாங்க? சம்பந்தம் கலக்குறாங்க. 7வது, தேவன் தொடர்ந்து என் வாழ்க்கையில் செயல்பட்டும் என்னை நான் திருத்திக் கொள்ளாமல் இருக்கும் காரியம் என்ன? தேவன் தொடர்ந்து என் வாழ்க்கையில் செயல்பட்டும் என்னை நான் திருத்திக் கொள்ளாமல் இருக்கும் காரியம் என்ன? 8வது, நான் உலகத்தோடு செய்யும் சமரசத்தை நியாயப்படுத்த நினைக்கிறேனா? நான் உலகத்தோடு செய்யும் சமரசத்தை நியாயப்படுத்த நினைக்கிறேனா? 9, நான் மற்றவர்களுக்கு போதிப்பதற்கு முன் அந்த குறிப்பிட்ட காரியத்தில் என் இருதயத்தை பக்குவப்படுத்துகிறேனா? நான் மற்றவர்களுக்கு போதிக்கிறதற்கு முன் அந்த குறிப்பிட்ட காரியத்தில் என் இருதயத்தை பக்குவப்படுத்துகிறேனா? 10வது கேள்வி, என் வாழ்க்கையில் சீர்குலைந்து போயிருக்கும் காரியங்களை தேவனால் சீரமைக்க முடியும் என்று நம்புகிறேனா? என் வாழ்க்கையில் சீர்குலைந்து போயிருக்கும் காரியங்களை தேவனால் சீரமைக்க முடியும் என்று நம்புகிறேனா? இஸ்ரவேல் ஜனங்கள் வாழ்க்கை எல்லாம் சீர்கட்டு போச்சு, சிறையிருப்புக்கும் போனாங்க, எல்லாமே அழிக்கப்பட்டுச்சு. தேசம் இல்லை, ஆராதனை இல்லை, ஆலயம் இல்லை, எதுவுமே இல்லை, எல்லாம் அடிமைகளா இருக்காங்க. அதையும் ஆண்டவர் என்ன செஞ்சார்னா எல்லாவற்றையும் சரி செய்து கொடுத்தார். ஒரு ஆமீன் சொல்லுங்க பாப்போம். அததான் நமக்கும் கேள்வி. என் வாழ்க்கையில் சீர்குலைந்து போயிருக்கும் காரியங்களை தேவனால் சீரமைக்க முடியும் என்று நம்புகிறேனா? பதினொன்னு, இன்றும் தேவன் தம்முடைய வாக்குத்தத்தங்களில் உண்மையுள்ளவராய் இருக்கிறார் என்பதை விசுவாசிக்கிறேனா? இன்றும் தேவன் தம்முடைய வாக்குத்தத்தங்களில் உண்மையுள்ளவராய் இருக்கிறார் என்பதை விசுவாசிக்கிறேனா? ஏன்னா ஜனங்களுடைய பாவம், அதனால உண்டான நியாய தீர்ப்பு, இதெல்லாம் பார்க்கும்போது ஜனங்களுக்கு என்ன தோணி இருக்கும்? வாக்கு தத்தங்கள் அவ்வளவுதாங்கிற மாதிரி தான் என்ன செஞ்சிருக்கும். 70 ஆண்டுகள் ஒருத்தன் அவன் சொந்த இடத்துல இல்லை அப்படின்னா அவனுக்கு எப்படி இருக்கும்? வேற இடத்துல போய் செட்டில் ஆகிற ஒரு சூழ்நிலை தான். நிறைய பேர் செட்டில் ஆயிட்டாங்க. நம்பிக்கை இல்லாம போயிருச்சு. எதுல? ஆண்டவர் ஒரு பிளானை சொன்னாரு, ஒரு வாக்கு தத்தத்தை கொடுத்தாரு, இதெல்லாம் தொடர்ந்து நடக்குமா? ஆனாலும் தேவன் அதை நிறைவேற்றி காண்பித்தார். நமக்கு என்ன கேள்வி? இன்றும் தேவன் தாம் கொடுத்த வாக்கு தத்தங்களில் உண்மையுள்ளவராய் இருக்கிறார் என்பதை விசுவாசிக்கிறேனா? கடைசி கேள்வி, எஸ்ராவின் மாதிரி
எனக்குள் தாக்கத்தை கொண்டு வருகிறதா? எஸ்ராவின் மாதிரி என்ன மாதிரி? வேதத்தை ஆராயவும், அதன்படி செய்யவும், அதை மற்றவர்களுக்கு போதிக்கவும் தன் இருதயத்தை பக்குவப்படுத்தினான். இன்னைக்கு நிறைய மாடல் தான் ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு. அரசியல்ல மாடலா பேசிட்டு இருக்காங்க. நமக்கு எது மாடல்னா எஸ்ரா தான் மாடல். எஸ்ராவின் மாதிரி எனக்குள் தாக்கத்தை கொண்டு வருகிறதா? தேவன் தம்முடைய திட்டத்திற்கு என்ன செய்கிறார்? பயன்படுத்துகிறார். முதல் அதிகாரம். இரண்டாவது அதிகாரம், செருபாபேல் தலைமையில் முதலில் சிறையிருப்பிலிருந்து திரும்பி வந்தவர்கள். இரண்டாம் அதிகாரம். செருபாபேல் என்ற தலைவனுடைய தலைமையில சிறையிருப்புக்கு போனவர்கள் திரும்பி வருகிறார்கள். இந்த செருபாபேலை குறித்து நீங்க எங்க வாசிப்பீங்கன்னா மத்தேயு 1:11 நீங்க வாசிக்கலாம். இவர் தாவீதின் வம்ச வரலாறுல இவர் வராரு. இவருடைய தலைமையில 50,000 ஜனங்கள் திரும்பவும் எருசலேமுக்கு வருகிறார்கள். அப்ப இவன் 50,000 ஜனங்களை சிறையிருப்பிலிருந்து திருப்பி நடத்தி கொண்டு வந்த ஒரு தலைவன். இந்த இரண்டாவது அதிகாரத்திலையும் பாத்தீங்கன்னா 1 நீங்க வாசித்த மாதிரி நிறைய பேர்கள் எல்லாம் என்ன செஞ்சிருப்பீங்க? வாசித்திருப்பீங்க. இதெல்லாம் நமக்கு எதை உணர்த்துகிறதுனா, இந்த திரும்பி வருகிற ஜனங்கள் உண்மையிலேயே இஸ்ரவேலர்கள், அவர்கள் யூதர்கள், இல்லைன்னா அவர்கள் லேவியர்கள், ஆசாரியர்கள். இது உண்மையான குடும்பங்கள், உண்மையான ஒரு தொடர்ச்சி. இது ஒரு சரித்திரம், ஆதாரபூர்வமானது என்பதை இந்த பெயர்கள் எல்லாம் நமக்கு காண்பிக்கிறது. இவ்வளவு பெயர்களை ஏன் எழுதுறாங்கன்னா, அந்த திரும்பி வருகிற மக்கள் உண்மையிலே யூதர்கள், இஸ்ரவேலர்கள் என்பதை நமக்கு காண்பிக்கிறது. நடக்கிறதெல்லாம் ஆதாரபூர்வமானது என்பதை இந்த பெயர்கள் நமக்கு காண்பிக்கிறது. மூன்றாவது தலைப்பு, பலிபீடம் திரும்ப கட்டப்படுதல். 3ஆம் அதிகாரம் 1 முதல் 6 வசனங்கள். பலிபீடம் திரும்ப கட்டப்படுதல் 3ஆம் அதிகாரம் 1 முதல் 6 வசனம். கவனிங்க, தேவாலயம் கட்டப்படுகிறதற்கு முன்னாடி பலிபீடம் கட்டப்படுகிறது. மதில்கள் எல்லாம் எழுப்பப்படுகிறதற்கு முன்பாக பலிபீடம் கட்டப்படுகிறது. தேசம் இன்னும் பாலாதான் கிடக்குது. ஆனா இவங்க முதல்ல எதை கரெக்ட் பண்றாங்கன்னா, இவர்கள் பலிபீடத்தை சரி செய்கிறார்கள். ஆராதனைக்கு முதல் இடம் கொடுக்கப்படுகிறது. அப்ப இந்த திரும்பி வந்த ஜனங்கள் முதல்ல எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறாங்கன்னா, கர்த்தரை ஆராதிப்பதற்கு இவர்கள் முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து அதே தான் சொல்றார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். ஒரு தேசத்துக்கு பாவத்து நிமித்தமா சிறையிருப்புக்கு போறாங்க, திரும்பவும் அந்த தேசத்துக்குள்ள வராங்க. மதில்கள் எல்லாம் இடிஞ்சு கிடக்குது, தேவாலயம் இடிஞ்சு கிடக்குது, கட்டடங்கள்லாம் இடிக்கப்பட்டிருக்கு, தேசமே பாலாய் கிடக்குது. முதல்ல அவங்க எதுல போய் கையை வைக்கிறாங்கன்னா, பலிபீடத்தில் கையை வைக்கிறாங்க. பலிபீடத்தை அவங்க கரெக்ட் பண்றாங்க. இதுக்கு என்ன அடையாளம்னா, ஆராதனை ஒழுங்குபடுத்தப்படுகிறது. பலிபீடத்தை ஒழுங்குபடுத்துறாங்க என்ன அர்த்தம்? கர்த்தரை ஆராதிக்கிறதற்கு இவங்க என்ன செய்யறாங்க? முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள் என்று அர்த்தம். 4வது, தேவாலயம் அஸ்திபாரம் போடப்பட்டது. 3ஆம் அதிகாரம் 8 முதல் 13 வசனங்கள். 4வது, தேவாலயம் அஸ்திபாரம் போடப்பட்டது. 3ஆம் அதிகாரம் 8 முதல் 13. இதுல என்ன நடக்குதுன்னா, இப்பதான் வந்த அந்த கூட்டத்தில் உள்ள இளைஞர்கள் அத அஸ்திவாரம் போடப்படுகிறதை பார்த்து ஆர்ப்பரிக்கிறாங்க. ஆனா இதுக்கு முன்னாடி இருந்த தேவாலயத்தை பார்த்தவர்கள் அவங்க என்ன செய்யறாங்கன்னா, அழுகிறார்கள். புது தலைமுறை என்ன செய்யுது? தேவாலயத்துக்கு அஸ்திபாரம் போடப்படுறதை பார்த்து ஆர்ப்பரிக்கிறாங்க. பழைய தலைமுறை என்ன செய்யுதுன்னா, அவ்வளோ பெரிய ஆலயம், எவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு ஆலயம், அந்த இடத்துல இவ்வளவு சின்னதா ஒரு ஆலயத்துக்கு அஸ்திபாரம் போடப்படுதுன்னு சொல்லி இவங்க என்ன செய்யறாங்க? அதை பார்த்து அழுகிறார்கள். அது 3ஆவது அதிகாரத்துல பார்க்கிறோம், தேவாலய அஸ்திபாரம் போடும்போது. 5வது,
எதிர்ப்பும் காலதாமதமும் 4வது அதிகாரம். எதிர்ப்பும் காலதாமதமும். எதிரிகள் வேலைகளை தடை செய்யறாங்க, அதுக்கு எதிர்க்கிறாங்க, அதனால காலதாமதங்கள் வருது. கிட்டத்தட்ட 16 ஆண்டுகள் தேவாலயத்தை அஸ்திபாரம் போட்டிலிருந்து கட்டி முடிக்கிறதுக்கு 16 ஆண்டுகள் அந்த வேலையை அவங்க செய்ய முடியாத அளவுக்கு கால தாமதம் ஏற்பட்டது. உண்மையான தேவ பணிகளுக்கு தடைகள் வரும், தடைகள் வரலாம். தடைகள் வருதுங்கிறதுக்காக அதுக்குள்ள தேவன் இல்லைங்கிறதுக்கு அர்த்தம் இல்லை. இதுக்கு வேதத்துல நமக்கு ஆதாரங்கள் இருக்கிறது. தேவ பணிகள் தடை பண்ணப்படலாம், தடை வரலாம். ஆனால் அந்த தடைகளை தாண்டி தேவ திட்டம் நிறைவேறும். ஒரு ஆமீன் சொல்லுங்க பாப்போம். 6வது, தேவாலயம் கட்டி முடிக்கப்பட்டது. அதிகாரம் 6, குறிப்பும் 6 தான், அதிகாரமும் 6 தான். தேவாலயம் கட்டி முடிக்கப்பட்டது 6ஆம் அதிகாரம். 2வது, தேவனுடைய ஆலயம் கட்டி முடிக்கப்பட்டது. இந்த தேவாலயம் கட்டி முடிக்கிறதுக்கு ஆகாய் மற்றும் சகரியா போன்ற தீர்க்க தரிசிகள் என்ன செய்யறாங்க? ஜனங்களை அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லி அவர்களை உற்சாகப்படுத்துகிறார்கள். தீர்க்க தரிசனங்கள் எப்பொழுதுமே தேவ சித்தத்தை நிறைவேற்ற நம்மை உற்சாகப்படுத்துவதாய் இருக்க வேண்டும். தீர்க்க தரிசனங்கள் எப்படி இருக்கணும்? தேவன் ஒரு திட்டத்தை கொடுத்திருக்காரு, தடைகள் வருது, சத்துருக்கள் எழுப்பி நிக்கிறாங்க, அதுக்கு மத்தியில தேவன் எப்படி நடத்துறாருங்கிறத அவங்களுக்கு தீர்க்க தரிசனமா சொல்லி அவங்க உற்சாகப்படுத்தி அந்த ஆலயத்தை கட்டி முடிக்கிறதற்கு இந்த 2 தீர்க்க தரிசிகளும் உதவியாக இருக்கிறார்கள். 7வது குறிப்பு, எஸ்ரா தலைமையில் ஜனங்கள் எருசலேம் திரும்புதல். 7வது குறிப்பு, எஸ்ரா தலைமையில் ஜனங்கள் எருசலேம் திரும்புதல், 7ஆம் அதிகாரம். 2வது அதிகாரத்துல செருபாபேலுடைய தலைமையில ஒரு கூட்ட ஜனங்கள் திரும்பி வந்தார்கள். இப்ப 2வது எஸ்ராவுடைய தலைமையில அங்க சிறையிருப்புல இருந்து ஒரு கூட்ட ஜனங்கள் என்ன செய்யறாங்க? எருசலேமுக்கு திரும்பி வருகிறார்கள். செருபாபேல் தலைமையில வரும்போது வந்த ஜனங்களுடைய கவனம் எதிர் மேல இருந்துச்சு. கர்த்தர் எப்படி நடத்தினார்னா, பலிபீடத்தை கட்டி தேவாலயத்தை கட்டுகிறது மேல் அவர்களுடைய கவனம் இருந்துச்சு. எஸ்ரா உள்ள வரும்போது கவனம் எதிர்மேல் இருக்குதுன்னா, ஜனங்களுடைய ஆவிக்குரிய காரியங்களில ஒரு மாற்றத்தை கொண்டு வருகிறதில் இருந்தது, ஒரு எழுப்புதலை கொண்டு வருகிறதில் இருந்தது. வேத வாக்கியங்களை கரெக்டா போதிச்சு எஸ்ரா என்ன செய்யறார்னா, தேசத்தில் ஒரு எழுப்புதலை கொண்டு வருகிறார். ஒரு மனம் திரும்புதலை என்ன செய்யறாரு? கொண்டு வருகிறார். அப்போ 7வது அதிகாரத்திலிருந்து போக்கஸ் மாறுது. இது வரைக்கும் பலிபீடம் கட்டப்படணும், தேவாலயம் கட்டப்படணும்னு இருந்ததுல இருந்து இப்போ ஆவிக்குரிய ரீதியில எஸ்ரா தலைமையில என்ன செய்யப்படுதுன்னா, ஒரு எழுப்புதல் கொண்டு வரப்படுகிறது. அந்த எஸ்ரா எப்படிப்பட்டவனா வரானா, பெர்சியா ராஜாவின் அதிகாரத்தோடு வருகிறான். எதுக்கு வரான்னா, ஜனங்களுக்கு நியாய பிரமாணத்தை போதிக்கவும் அதன்படி இந்த ஜனங்களை வழி நடத்தவும் கர்த்தருக்கு சரியான விதத்தில் ஆராதனை செய்யறதுக்கு ராஜாவினால் கட்டளை பெற்று ராஜ அதிகாரத்தோடு வந்து இவைகளை நிறைவேற்றுகிறான். பாருங்க, நியாய பிரமாணத்தை நிறைவேற்ற வைக்கிறதுக்கும் ராஜாவினால் ஒரு கட்டளை வாங்கி என்ன செய்யறான்? அப்படிப்பட்ட மாற்றங்களை தேவன் என்ன செய்கிறார்? கொண்டு வருகிறார். முதல்ல கட்டடம் கட்டப்பட்டது, இப்பொழுது இருதயங்கள் ஆவிக்குரிய காரியங்களில் கட்டி எழுப்பப்படுகிறது. 8வது குறிப்பு, எஸ்ராவின் பாவ அறிக்கை ஜெபம், 9வது அதிகாரம். எஸ்ரா தலைமையில் எருசலேம் திரும்பினது 7, 8 அதிகாரங்கள். 8வது குறிப்பு வந்து எஸ்ராவின் பாவ அறிக்கை ஜெபம், 9வது அதிகாரம். இந்த ஜெபத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஜனங்கள் உடன்படிக்கையில உண்மை இல்லாமல் இருக்கிறார்கள் அப்படிங்கிறது எஸ்ராவுக்கு அறிவிக்கப்படுது. அப்ப அவன் என்ன செய்யறானா, முழு தேசத்தின் பாவத்திற்காக தேவ சமூகத்துல உட்கார்ந்து பாவ அறிக்கை செய்து ஜெபிக்கிறான். 2வது,
தேவ இரக்கத்தை அவன் அறிக்கையிடுகிறான். முதல்ல ஜனத்தினுடைய பாவத்தை அறிக்கையிடுகிறான். இவன் பாவம் செய்யல, ஜனங்க தான் என்ன செஞ்சிருக்காங்க, பாவம் செஞ்சிருக்காங்க. ஆனா இவன் என்ன செய்யறான், அழுது தேசத்திற்காக பாவ அறிக்கை செய்து ஜெபிக்கிறான். இரண்டாவது தேவ இரக்கத்தை அவன் பேசுகிறான். ஆனா அவன் எதை கேட்கலன்னா, ஒரு மீட்பையோ ஒரு மாற்றத்தையோ கேட்காமல் அந்த ஜெபத்தை அவன் என்ன செய்கிறான், முடிக்கிறான். 9வது அதிகாரத்துல 10வது அதிகாரத்துக்கு நாம வரும்போது 9வது குறிப்பு, மனம் திரும்புதல் மற்றும் மறு உருவாக்கம் உருவாகிறது. மனம் திரும்புதல் மற்றும் மறு உருவாக்கம். 10வது அதிகாரத்தை நீங்க எடுத்து வாசித்தீங்கன்னா, ஜனங்கள் மனம் திரும்புகிறார்கள், ஜனங்கள் அவங்களாகவே கூடி வருகிறார்கள், அவங்களாகவே அறிக்கை செய்கிறார்கள், அவங்களாகவே தீர்மானமும் எடுக்கிறாங்க. தேசம் மறுரூபப்பட்டது. அப்ப இந்த புஸ்தகம் எப்படி முடியுதுன்னா, தேசத்தினுடைய மனம் திரும்புதலில் இந்த புஸ்தகம் முடிகிறது. ரைட், இதுவரைக்கும் சொன்னதை வேற ஒரு ஆங்கிள் நான் சொல்றேன். தலைப்பு பாடங்கள், இந்த புஸ்தகம் ஏன் எழுதப்பட்டது. எஸ்ரா புஸ்தகம் வேதத்தில் இடம்பெற வேண்டிய ஒரு சில காரணங்களை நான் சொல்றேன். இந்த புஸ்தகத்தை நீங்க படிச்சீங்கன்னா இந்த விஷயங்கள் உங்களுக்கு தெளிவா புரியும். ஒண்ணு என்னன்னா, தேவன் தமது வார்த்தையில் உண்மை உள்ளவர். இந்த புஸ்தகம் எதை நிரூபிக்குதுன்னா, தேவன் அவருடைய வார்த்தையில் உண்மை உள்ளவர் என்பதை நிரூபிக்கிறது. 1வது அதிகாரம் 1 வசனம் வாசித்தீங்க. எரேமியாவின் வாயினாலே கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும்படி. எரேமியா வாயினால கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும்படி. ஆரம்பிக்கிறது எப்படி ஆரம்பிக்குதுன்னா, எரேமியா மூலமா கர்த்தர் பேசினது அங்க என்ன செய்யுது, நிறைவேறுகிறது. அப்ப இந்த புஸ்தகம் நமக்கு அறிவிக்கிற முதல் பாடம் என்னன்னா, தேவன் தம்முடைய வார்த்தையில் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அப்போ இந்த எரேமியா என்ன அறிவிச்சார், ஒரு 4 வசனங்களை சொல்றேன், வாசிங்க. அப்போ உங்களுக்கு புரியும் இந்த புஸ்தகம் எதை குறித்து பேசுகிறது என்று. எரேமியா 25ஆம் அதிகாரம் 11, 12 வசனங்களை ஒருத்தர் வாசிக்க கேட்போம். எரேமியா 25, 11, 12. இந்த தேசம் எல்லாம் வனாந்தரமும் பாழுமாகும். இந்த ஜாதிகளோ 70 வருஷமாக பாபிலோன் ராஜாவை சேவிப்பார்கள். 70 வருஷம் நிறைவேறின பின்பு நான் பாபிலோன் ராஜாவிடத்திலும் அந்த ஜாதியிடத்திலும் கல்தேயருடைய தேசத்தினிடத்திலும் அவர்களுடைய அக்கிரமத்தை விசாரித்து அதை நித்திய பாலிடமாக்கி நான் இந்த தேசத்துக்கு விரோதமாய் உரைத்த என் வார்த்தைகளை எல்லாம் எரேமியா சகல ஜாதிகளுக்கும் விரோதமாக தீர்க்க தரிசனமாய் சொன்னதும் இந்த புஸ்தகத்தில் எழுதி இருக்கிறதுமான யாவையும் அதின்மேல் கரப்பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். இப்ப எரேமியா வாயினால் கர்த்தர் என்ன சொல்றாரு, யூதா ஜனங்கள் 70 ஆண்டுகள் பாபிலோனியர்களை சேவிப்பார்கள். சொன்னது நடந்துச்சா நடக்கலையா? இன்னொன்னு சொன்னாரு, அந்த பாபிலோனியர்களை நான் நியாயம் விசாரிப்பேங்கிறாரு. அதையும் செஞ்சிட்டாரு. ஏன்னா இந்த அதிகாரம் தொடங்கும் போதே முதல் வசனம் கோரேசை குறித்து பார்க்கிறோம். கோரேசத்தை பாபிலோன் வீழ்ந்தது. பெர்சியாட்ட பாபிலோனியர்கள் தோற்று போனார்கள். இந்த பெர்சியா ராஜாவை வைத்து தேவன் பாபிலோனியர்களை நியாயம் தீர்த்தார். அப்ப அந்த முதல் வசனமே நமக்கு அறிவிக்கிற சரித்திரம் என்ன, சத்தியம் என்னன்னா, தேவன் தமது வார்த்தையில் உண்மை உள்ளவர். ஆண்டவர் சொன்னார் 70 ஆண்டுகள் சேவிப்பார்கள். கரெக்டா அவங்க 70 வருஷம் என்ன செஞ்சாங்க, பாபிலோனியர்களை சேவித்தார்கள். 2வது வசனம் எரேமியா 29:10. பாபிலோனிலே 70 வருஷம் நிறைவேறின பின்பு நான் உங்களை சந்தித்து உங்களை இவ்விடத்திற்கு திரும்பி வர பண்ணும்படிக்கு உங்கள் மேல் என் நல்வார்த்தையை நிறைவேற பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். 70 ஆண்டுகள் முடிஞ்ச உடனே உங்களை என்ன செஞ்சிருவேன், நான் திருப்பி கொண்டு வந்துருவேன். அப்ப அந்த முதல் வசனம் திரும்பவும் நமக்கு என்ன சொல்லுதுன்னா, எரேமியா மூலமா கர்த்தர் என்ன சொன்னாரோ அதை சரியாக அவர் என்ன செய்கிறார், நிறைவேற்றுகிறார். பாபிலோனு விசாரிக்கப்படும் என்பதும் அங்கு நிறைவேறுகிறது. எரேமியா 29:11 யூதர்களுக்கு மீட்பு வாக்கு பண்ணப்படுகிறது. உங்களை குறித்து நினைத்திருக்கிற நினைவுகள் சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகள். ஏற்கனவே உங்களுக்கு நான் அதை செய்தியில சொல்லி கொடுத்துருக்கேன். அது என்ன நினைவுகள்னா,
ஏற்கனவே கர்த்தர் அறிவித்தவைகள் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு, யூதர்களுக்கு ஏற்கனவே அவர் அறிவித்திருக்கிறவைகளை நிறைவேற்றுவேன் என்பதை எரேமியா 29:11 ஆண்டவர் சொல்றார். தேவன் தமது ஜனத்தை கைவிடவில்லை. சிறையிருப்பு போறாங்கன்னு நீங்க என்ன நினைச்சிடக்கூடாது, ஆண்டவர் கைவிடுறார் நினைச்சிடக்கூடாது. அவர்களை அவர் ஒழுங்குபடுத்துகிறார். தேவன் தமது உடன்படிக்கையை விட்டுவிடல. மீட்பு ஏற்கனவே அவர்கள் வாழ்க்கையில் எழுதப்பட்டது. சிறையிருப்புக்கு போறதுக்கு முன்னாடியே இவங்க திரும்பி வருவாங்கிறது அவங்களுக்கு என்ன செஞ்சாச்சு, அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அது மாத்திரம் இல்ல, எரேமியா 31 புதிய உடன்படிக்கை வாக்கு தத்தம் செய்யப்படுகிறது. இதெல்லாம் வச்சுதான் முதல் வசனம் என்ன சொல்லுதுன்னா, எரேமியின் வாயினாலே கர்த்தர் சொன்னவைகள் நிறைவேறும்படியாக இந்த காரியங்கள் நடந்தது. இரண்டாவது, இந்த புஸ்தகம் எழுதப்பட வேண்டிய நோக்கம் என்ன? தேவன் ஆலயத்தை திரும்பவும் கட்டி எழுப்புகிறார். முதல்ல சாலமோன் கையினால கட்டப்பட்டது. 2 நாளாகமத்தில் அது இடிக்கப்படுகிறது. அவர் திரும்பவும் என்ன செய்கிறார்னா, செருபாபேலின் கைகளினால் தேவன் என்ன செய்கிறார், தேவாலயத்தை கட்டுகிறார். அது திரும்பவும் என்ன செய்யப்படுதுன்னா, கிபி 70 இடிக்கப்படுகிறது. முதல்ல சாலமோன் நாட்கள்ல கட்டப்பட்டது. 2 நாளாகமம் முடியும் போது என்ன செய்யுது, இடிக்கப்படுது. அப்புறம் எஸ்ராவில் 2வது தேவாலயம் கட்டப்படுது. அது எப்ப இடிக்கப்படுது, இயேசு கிறிஸ்து வாழ்ந்தெல்லாம் முடிச்சு அதுக்கப்புறம் கிபி 70 அந்த 2வது தேவாலயம் இடிக்கப்படுது. இதுக்கு இடையில ஏரோது ராஜா அதை விரிவாக்கம் செய்திருக்கிறான். இப்ப நல்லா கவனிங்க, இதுக்கு இடையில இயேசு சொல்றார் யோவான் 2 நான் தேவனுடைய ஆலயம் என்று சொல்லுகிறார். இந்த ஆலயத்தை நீங்க இடிங்க, இதை நான் 3 நாட்களுக்குள்ள என்ன செய்வேன், நான் இந்த ஆலயத்தை குறித்த காரியங்களை நீங்க புரிஞ்சுக்கணும். முதல்ல சாலமோன் கையினால முதல்ல அவர் என்ன செய்யறார்னா, ஆசரிப்பு கூடாரத்தில் தேவன் வாசம் பண்ணுகிறார். அது நகருது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு. 2வது, சாலமோன் கையினால கட்டப்படுற தேவாலயத்துல தேவ மகிமை ஒரு இடத்துல பிக்சரா இருக்குது. ஜனங்கள் பாவம் செய்யும் போது அவர் விலகுகிறார், ஒரு நியாய தீர்ப்பை பேசுகிறார். திரும்பவும் அந்த தேவாலயம் கட்டப்படுகிறது. திரும்பவும் மேசியா வருகிறார். தேவனுடைய திட்டத்தை ஜனங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அதனால அந்த தேவாலயம் கிபி 70 திரும்ப என்ன செய்யப்படுது, இடிக்கப்படுது. இதுக்கு இடையில இயேசு என்ன சொல்றாருன்னா, நான் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறேன். அப்ப இயேசு கிறிஸ்து தேவன் வாசம் பண்ணுகிற ஒரு இடமாக இருக்கிறார். அதனாலதான் அவருக்கு பேர் இம்மானுவேல். அதனாலதான் தேவன் நம்மோடு இருக்கிறார்னு சொல்றோம். தேவாலயத்துல வந்து ஜனங்கள் மத்தியில வாசம் பண்ணினவர் இப்ப இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜனங்களுக்குள் வாசம் பண்ணுகிறார். சரியா? இப்போ அடுத்தது 1 கொரிந்தியர் 3:16 என்ன சொல்லுதுன்னா, இப்பொழுது நாம் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறோம். ஒரு ஆமீன் கூட சொல்ல மாட்டீங்க. அங்க 2 தேவாலயம் என்ன செஞ்சாச்சு, இடிக்கப்பட்டாச்சு. அதுக்கப்புறம் இயேசு கிறிஸ்து தேவனுடைய ஆலயமா இருந்தாரு, தேவ பிரசனத்தை சுமக்கிறவரா இருந்தாரு. இன்றைக்கு வேதம் என்ன சொல்லுதுன்னா, நாம் தேவனுடைய ஆலயமா இருக்கிறோம். ஏன்னா இயேசு கிறிஸ்து நமக்குள் வாசம் பண்ணுகிறார். அந்த இயேசுவின் மூலமாய் பிதா வாசம் பண்ணுகிறார். நமக்கு பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டிருக்கிறாரு. நாம் பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமா இருக்கிறோம். அப்ப இன்றைக்கு அவர் என்ன செய்யறாருன்னா, ஒவ்வொருத்தரா ரட்சிக்கப்பட்டு உள்ள வர 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 ஒவ்வொரு கற்களாய் சேர்க்கப்படுகிறதை போல நாம் ஒரு மாளிகையாக கட்டி எழுப்பப்படுகிறோம். இதில் தேவன் வாசம் பண்ணுகிறார். சபையில் தேவன் வாசம் பண்ணுகிறார். தேவனுடைய ராஜ்யத்துல தேவன் வாசம் பண்ணுகிறார். ஜனங்களுக்குள்ள அவர் என்ன செய்கிறார், அவர் வாசம் பண்ணுகிறார். முடியும் போது எப்படி முடிய போகுது நான் உங்களுக்கு சொல்றேன். வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரம் 22வது வசனத்துல வாசிங்க. வெளிப்படுத்தல் 21:22. தேவாலயத்தை நான் காணவில்லை, சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தரும் ஆட்டுக்குட்டியானவரே அதற்கு ஆலயம். கவனிங்க, இப்ப பரலோகத்துல என்ன இல்லையா, தேவாலயம் இல்ல. யாருதான் தேவாலயம்னா, கர்த்தரும் ஆட்டுக்குட்டியானவரும் ஆலயமா இருக்கிறார்கள். கவனிங்க, இப்போ இங்க நாம ஆலயமா இருக்கிறோம். அங்க தேவன் என்ன செய்கிறார்,
புரியுதா நான் சொல்றது? இங்க நமக்குள்ள தேவன் வாசம் பண்ணுகிறார். அங்க என்ன நடக்க போகுதுன்னா, அவர் ஆலயமா இருக்கிறார். ஆலயம் ஒண்ணு தனியா இல்ல, அங்க அவரே ஆலயமா இருக்கிறாரு. நாம் அவருக்குள் வாசம் பண்ண போகிறோம். மொத்தத்துல கான்செப்ட் என்னன்னா, தேவன் தம்முடைய ஜனங்களோடு வாசம் பண்ணுகிறார். இதை தாங்க அவர் விரும்புகிறார். ஆதியாமத்திலிருந்து கடைசி வரைக்கும் வேதம் திரும்ப திரும்ப ஒண்ணு சொல்லுது என்னன்னா, இந்த தேவன் நம்மோடு வாசம் பண்ண விரும்புகிறவர், இவர் நமக்குள்ள உள்ளாவ விரும்புகிறவர். இதுக்கு தடைகளா என்ன இருந்தாலும் அந்த தடைகளுக்கு அவரே பலிகளை ஏற்படுத்துகிறார். அந்த தடைகளை நீக்கிறதுக்கு குமாரனே அனுப்புகிறார். குமாரன் மூலமாய் நமக்குள் வாசம் பண்ணுகிறார். கடைசியில நாம என்ன செய்ய போறோம்னா, அவருக்குள்ள நாம வாசம் பண்ண போகிறோம். மொத்தத்துல ஒன்னே ஒண்ணு என்னன்னா, இந்த தேவன் நம்மோடு இருக்க விரும்புகிறார். இதனால வேதம் திரும்ப திரும்ப சொல்லுது, நான் உன்னோடு இருக்கிறேன், நான் உன்னோடு இருக்கிறேன், நான் உன் மத்தியில உலாவி உன் தேவனாக இருக்கிறேன், உன்னை நீ பரிசுத்தப்படுத்திக் கொள்ளு, நானே உன் தேவனாக இருக்கிறேன், கர்த்தர் பரிசுத்தர், நீயும் பரிசுத்தராயிரு, உன் நடக்கையில் எல்லாவற்றும். ஏன் இதை சொல்லுதுன்னா, இந்த தேவன் நம்மோடு இருக்க விரும்புகிறார். பாவம் தடையா இருக்கு, அவர் நம்மை பரிசுத்தப்படுத்தி நமக்குள் வாசம் பண்ணுகிற தேவன். இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரியுதா? தேவ ஆலயங்கிற அந்த காரியம் நமக்கு புரிய வேண்டும். மூன்றாவது, தேவன் தமது ஜனத்தை மீட்டெடுத்தார் அல்லது மறுசீரமைக்கிறார். தேவன் தமது ஜனத்தை மீட்டெடுக்கிறார். இந்த புஸ்தகம் நமக்கு என்ன சொல்லி கொடுக்குதுன்னா, தேவன் எப்படிப்பட்டவர்னா, நம்மை மீட்டெடுக்கிற தேவன். அவர் என்ன செய்கிறார்? இந்த ஜனங்களை சரீர பிரகாரமாகவும் ஆவிக்குரிய ரீதியிலும் உடன்படிக்கையிலும் மீட்டெடுக்கிறார். எதிலெல்லாம் மீட்டெடுக்கிறாரு? சரீர பிரகாரமாக மீட்டெடுக்கிறார், ஆவிக்குரிய ரீதியில மீட்டெடுக்கிறார், உடன்படிக்கையில மீட்டெடுக்கிறார். சரீர பிரகாரமானு சொல்லும் போது அவர்களுடைய தேசத்திற்கு கொண்டு வருகிறார். ஆவிக்குரிய ரீதியில் சொல்லும் போது தம்மை ஆராதிக்கும்படியாக அவர்களை ஆராதிக்க வைக்கிறார். மூணாவது, உடன்படிக்கைன்னு சொல்லும் போது தமக்கு அவர்கள் கீழ்ப்படியும்படி செய்கிறார். அப்ப எப்படி தேவன் மீட்டெடுக்கிறாரு? சரீர பிரகாரமாக தேசத்துக்கு கொண்டு வராரு, ஆவிக்குரிய ரீதியில தம்மை ஆராதிக்க செய்கிறார், உடன்படிக்கையின் ரீதியில் தமக்கு கீழ்ப்படியும்படியாக செய்கிறார். இப்படிதான் தேவன் என்ன செய்கிறார்னா, நம்மை மீட்டெடுக்கிற தேவனாக இருக்கிறார். மூணாவது. நாலாவது, இந்த புஸ்தகம் ஏன் எழுதப்பட்டிருக்கிறது? இந்த புஸ்தகம் நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஆவிக்குரிய பாடம் என்னன்னா, தேவனுடைய வார்த்தையின் முக்கியத்துவம் வலியுறுத்தப்படுகிறது. எஸ்ரா புஸ்தகத்துல தேவனுடைய வார்த்தையின் முக்கியத்துவம் வலியுறுத்தப்படுகிறது. தேவனுடைய வார்த்தை எவ்வளவு முக்கியங்கிறத இந்த புக்கு நமக்கு சொல்லி கொடுக்குது. எஸ்ரா புஸ்தகத்துல நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய நாலாவது காரியம், தேவனுடைய வார்த்தையின் முக்கியத்துவத்தை இந்த புஸ்தகம் வலியுறுத்துகிறது. எஸ்ரா 7:10 என்ன சொல்லுது? எஸ்ரா என்ன செய்யறாரு? கர்த்தருடைய வேதத்தை ஆராயவும், அதை கை கொள்ளவும், அதை பிரசங்கிக்கவும், இல்லைன்னா உபதேசிக்கவும். அந்த 3 வரிசை ரொம்ப முக்கியமான வரிசை. முதல்ல என்ன செய்யணுமா? முதல்ல அவர் எஸ்ரா என்ன செய்யறாரு? தன் இருதயத்தை பக்குவப்படுத்துறார். எதுக்கு பக்குவப்படுத்துறார்னா, வேதத்தை ஆராயும்படியாக தன் இருதயத்தை பக்குவப்படுத்துறான். வேதத்துல இந்த வார்த்தை இவனுக்கு தான் பயன்படுத்தப்படுது. ரொம்ப குறிப்பா எஸ்ராவை அவன் இருதயத்தை பக்குவப்படுத்துகிறான். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த உலகத்துல நம்ம செய்யறதுக்கு நிறைய இருக்கலாம், நமக்கு நலமாய் தோன்ற நிறைய காரியங்கள் இருக்கலாம், இதை செஞ்சா இன்னும் பெட்டரா இருக்குமே நம்ம தோன்றதுக்கு நிறைய இருக்கலாம். ஆனா எஸ்ராவுக்கு என்ன தோணுதுன்னா, இந்த வேதத்தை ஆராயிறது தான் எனக்கு தேவைன்னு அவன் இருதயத்தை பக்குவப்படுத்து. அப்ப அவன் வாழ்நாள அவன் எதுல அவன் அதிகமா தன்னுடைய நேரத்தை இன்வெஸ்ட் பண்றான்னா, வேதத்தை ஆராய்ச்சி செய்யும்படியாக தன்னுடைய நேரத்தை அவன் இன்வெஸ்ட் பண்ணுகிறான். எதுக்குன்னா, இதன்படி வாழ வேண்டும் என்பது நோக்கம் சரியா இருக்கணுங்க. இது மற்றவங்களை போதிக்கிறதுக்காக படிக்கிறது இல்லை. இதை எதுக்கு அவர் படிக்கிறார்னா, இதை கை கொள்ளும்படி. நான் உங்களுக்கு ஒரு ரகசியத்தை சொல்றேன். ஆண்டவர் யாருக்கு வெளிப்பாடை கொடுப்பார்னா, முதல்ல ஒரு வெளிப்பாடு கொடுக்கிறாரு, அதற்கு நீங்கள் கீழ்ப்படைஞ்சீங்கன்னா உங்களுக்கு 2வது வெளிப்பாடு கிடைக்கும்.
அடுத்ததுக்கு கீழ்ப்படிஞ்சீங்கன்னா மூணாவது ஒரு வெளிப்பாடு கிடைக்கும். அப்போ வெளிப்பாடுனா என்னன்னா கர்த்தருடைய சித்தத்தின்படி வாழ்வதை அவர் வெளிப்படுத்துகிறார். கர்த்தருடைய சித்தத்தின்படி வாழ்றதுக்கு அவர் வெளிப்படுத்துறதா நம்ம வெளிப்பாடுன்னு சொல்றோம். ஏற்கனவே ஒண்ணு சொல்லி கொடுத்தாச்சு, அதுக்கு கீழ்ப்படியலன்னா அடுத்த வெளிப்பாடு என்ன செய்யாது. ஏன் அநேகருக்கு வேதம் புரியறது இல்லை? இதே பைபிள் தான் எல்லார் கையில இருக்கு. ஏன் எல்லாருக்கும் இது புரியறது இல்லைன்னா அவர் கற்றுக் கொடுக்க இங்க கடைபிடிக்க தான் அடுத்ததை என்ன செய்வாரு, கற்றுக் கொடுப்பார். ஏற்கனவே கற்றுக் கொடுத்தது நீங்க கடைபிடிக்கலன்னா இந்த வேதம் ஒரு நாளும் நமக்கு புரியாது. இந்த வேதம் எதுக்கு நம்ம படிக்கிறோம்னா இதன்படி வாழும்படியாக நாம் படிக்கிறோம். ஏன் இதை இரவும் பகலும் தியானிக்க சொல்றாருன்னா நைட்டு பகலா அது மனசுல ஓடினாதான் இதன்படி நாம என்ன செய்ய முடியும். வேற ஏதோ ஒண்ணு மனசுல ஓடிக்கிட்டே இருந்துச்சுன்னா இதன்படி என்ன செய்ய முடியாது. அப்போ நம்ம வாழ்க்கைக்கு எது முக்கியங்கிறத நம்ம என்ன செய்யணும், முதல்ல டிசைட் பண்ணணும். எஸ்ரா டிசைட் பண்றாரு. என்ன பண்றாரு? இதை ஆராய்ச்சி செய்யும்படியாக தன் இருதயத்தை பக்குவப்படுத்துகிறான். இரண்டாவது, இதன்படி நடக்கும்படியாக தன் இருதயத்தை பக்குவப்படுத்துகிறான். மூன்றாவது, இதை ஜனங்களுக்கு உபதேசிக்கும்படி தன்னுடைய இருதயத்தை பக்குவப்படுத்துகிறான். எஸ்ரால முதல் 6 அதிகாரங்கள் பலிபீடம் கட்டப்பட்டுச்சு, தேவாலயம் கட்டப்பட்டுச்சு. இது நமக்கு என்ன கற்றுக் கொடுக்குதுன்னா கட்டடத்தை கட்டி எழுப்பினால் போதாது, வேத வாக்கியங்களினால் ஜனங்கள் கட்டி எழுப்பப்பட வேண்டும். சும்மா கட்டடமா கட்டி வைக்கிறதுனால எந்த பிரயோஜனம் இல்லை, பலிபீடமா கட்டி வைக்கிறதுனாலையும் எந்த பிரயோஜனம் இல்லை. சத்தியமாய் ஜனங்களுக்கு அறிவிக்கப்பட வேண்டும். இந்த தேவனை எப்படி ஆராதிக்கணும், இந்த தேவனை இந்த தேவாலயத்துல வந்து ஆராதிக்கிறவன் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழணுங்கிறத ஜனங்களுக்கு கற்றுக் கொடுக்கப்பட வேண்டும். எழுப்புதல் கர்த்தருடைய வார்த்தையின் மூலமாக மட்டுமே உண்டாக முடியும். எழுப்புதல் வரணும்னு ஆசைப்பட்டோம்னா அது கர்த்தருடைய வார்த்தையின் மூலமாக அந்த எழுப்புதல் உண்டாக முடியும். கர்த்தருடைய வார்த்தையின் மூலமாய் வருகிற எழுப்புதல் தான் அது நிலைத்திருக்கும். இன்னைக்கு நிறைய தேசங்களை எழுப்புதல் வந்துச்சு போயிருச்சு. ஏன்னா அடுத்த தலைமுறைக்கு சத்தியம் போகிறது இல்லை. அடுத்த தலைமுறை இந்த வேதத்தின்படி தேவனை என்ன செய்யறது இல்லை, பின்பற்றுறது இல்லை. எந்த இடத்துல ஜனங்கள் வேதத்தின்படி தேவனை பின்பற்றுகிறதை விடுறாங்களோ அந்த இடத்தில் எழுப்புதல் அணைந்து போகிறது. அப்ப எழுப்புதல் கர்த்தருடைய வார்த்தையினால வருது, எழுப்புதல் கர்த்தருடைய வார்த்தையினால் நீடிக்கிறது. புரிஞ்சவங்க ஒரு ஆமீன் சொல்லுங்க. ஐந்தாவது, இந்த புஸ்தகம் நமக்கு கற்றுக் கொடுக்கிற பாடம் உலகத்தோடு ஒத்து போகுதல் கூடாது. இந்த புஸ்தகம் நமக்கு வலியுறுத்துது, உலகத்தோடு ஒத்து போகுதல் கூடாது. எஸ்ரா 9-10 அதிகாரங்கள். ஜனங்கள் என்ன செய்யறாங்க, சிறையிருப்பிலிருந்து திரும்பி வருகிறார்கள். கவனிங்கள், ஆராதனை சரி செய்யப்படுது, கட்டடம் என்ன செய்யப்படுது, சரி செய்யப்படுது. ஆனா ஜனங்க என்ன செய்யறாங்கன்னா உலக வழிமுறைகளோடு அவர்கள் சமரசம் செய்து கொள்கிறார்கள். அந்நிய ஜனங்களிடத்திலிருந்து திருமணத்தில் அவங்க என்ன செய்யறாங்கன்னா சம்பந்தம் கலக்குறாங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் அல்லாத யூத ஜனங்கள் அல்லாத மற்ற ஜனங்களோட அவங்க சம்பந்தம் கலந்து இப்ப எல்லாம் கலப்பமாயிருச்சு. அப்ப எஸ்ரா 9ஆம் அதிகாரம் தொடங்கும் போது எஸ்ராக்கு வர்ற கம்ப்ளைண்டே அதான். இப்படி எல்லாம் என்ன செஞ்சிருக்காங்க, பரிசுத்தம் இல்லாம எல்லாம் கலந்து இருக்காங்க. இதை கேட்டதுக்கு அப்புறம் தான் எஸ்ரா என்ன செய்யறாருன்னா பாவ அறிக்கை ஜெபத்தை செய்ய ஆரம்பிக்கிறார். அந்நிய ஜனங்களோடு இவர்கள் சம்பந்தம் கலந்தார்கள். கவனிங்க, சம்பந்தம் கலக்கும் போது அது கர்த்தருக்காக நிற்கிற குடும்பமா என்பதை கவனித்து சம்பந்தம் கலக்க வேண்டும். புரிஞ்சவங்க ராமேன்னு சொல்லுங்க பார்ப்போம். நிறைய நேரத்துல பொண்ணு ரசிக்கப்பட்டிருக்கு, பையன் ரசிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கிறோம், நல்லது. இது ஆரம்பம். ஆனா நாம் அநேக நாட்களாய் கர்த்தருக்குள்ள இருந்து நாம ஒரு நபரை செலக்ட் பண்ணும்போது எப்படிதான் செலக்ட் பண்ணோம்னா இவர்களும் கர்த்தருக்குள் நிலைத்திருக்கிறவர்களா என்பதை நாம் கட்டாயம் பார்க்க வேண்டும். இங்க கர்த்தருக்கே சம்பந்தம் இல்லாத ஜனங்களோடு இவர்கள் சம்பந்தம் கலக்கும் போது அது பிரமாணத்திற்கு எதிராக இருக்கிறது. சிறையிருப்பில் இருந்து மீண்டு வந்தது பாருங்க, தேவனுக்கு உண்மையா இருப்போம் என்பதற்கு உத்தரவாதம் அல்ல. அடிமைத்தனத்திலிருந்து வெளியில வந்துட்டோங்கிறது, நாங்க கடைசி வரைக்கும் கர்த்தரை கரெக்டா பின்பற்றுவோங்கிறதுக்கு உத்தரவாதம் அல்ல. கர்த்தருடைய வார்த்தையின்படி நாம் வாழ்வதே
கர்த்தருக்கு கடைசி வரைக்கும் நம்ம உண்மையா இருப்போம் என்பதற்கு உத்தரவாதமாக இருக்கிறது. ஒரு விஷயத்திலிருந்து கர்த்தர் மீட்டெடுத்துட்டாருங்கிறதுக்காக ஒருத்தன் கடைசி வரைக்கும் கர்த்தருக்கு உண்மையா இருந்துருவாங்கிறத நம்ம கேரண்டியா சொல்ல முடியாது. ஆனா கர்த்தருடைய வார்த்தையின்படி அவன் வாழ்றவனா இருந்தானா இவன் கடைசி வரைக்கும் கர்த்தருக்கு உண்மையா இருப்பான் என்பதை நாம தெரிந்து கொள்ள முடியும். ஆறாவது கடைசி காரியம், தேவனின் மீட்பின் திட்டத்தின் தொடர்ச்சியை காண முடிகிறது. தேவனுடைய மீட்பின் திட்டத்தினுடைய தொடர்ச்சியை நாம் பார்க்கிறோம். 2 நாளாகமம் வரைக்கும் நம்ம என்ன வாசித்தோம்? ஜனங்கள் பாவம் செய்கிறார்கள், தேவன் தீர்க்கதரிசிகள் மூலமாய் சொல்லிக்கிட்டே இருந்தபடி 70 ஆண்டுகள் இவர்களை சிறையிருப்புக்கு அனுப்புகிறார். தேவனுடைய ஆலயம் இடிக்கப்படுகிறது. எஸ்ராவுக்குள்ள வரும்போது ஒரு தொடர்ச்சியை பார்க்கிறோம். என்ன தொடர்ச்சினா, சிறையிருப்புக்கு போனவர்கள் திரும்பி வருகிறார்கள், திரும்பவும் தேவனுடைய ஆலயம் கட்டப்படுகிறது.